Let's cook. Let's eat. இப்போ வாங்க வெங்காய துவையல் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு வந்து இன்றைக்கி 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை வந்து ரஃப்பாக தான் சாப் பண்ணியிருக்கேன். நம்ம அரைக்க தான் போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 3/4 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி அளவு 1, 5 வரமிளகா. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் நம்ம வச்சுருக்க எண்ணெயில் பாதி எண்ணெய் இப்போ சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் நான் வச்சுருக்க கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ரெண்டையும் சேர்த்து செவக்க வறுத்துக்கிறேன். இப்போ இது செவந்துருச்சு. அடுத்து நான் வச்சுருக்க பச்சை மிளகா, வரமிளகா, புளி இது 3ஐயும் சேர்த்துக்கிறேன். ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா செவந்துருச்சு. இதுவும் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன். இது வந்து ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இது இப்போ திருப்பி இதே பேனில் நம்ம மிச்சம் வச்சுருக்க எண்ணெயை சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. அடுத்து இதில் நான் வச்சுருக்க மிளகு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா இது கூடயே வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிட்டீங்க. அடுத்து இது கூட நான் வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள், உப்பு அதையும் சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இதை இப்போ இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் லேசாக கலர் மாற ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது இந்த பாத்திரத்தில் இருக்கட்டும். இது நல்லா ஆறட்டும். இது அதுக்கப்புறமா அரைக்கலாம். இப்போ நம்ம வச்சுருந்த பருப்பெல்லாம் வந்து குறன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இது கூடயே நான் வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து அதையும் அரைச்சிடுறேன். இது வந்து குறப்பாக அரைச்சா போதும், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். பாருங்கள், இதை அரைச்சாச்சு. அவ்வளோதான். இதோ ரொம்ப டேஸ்டியான வெங்காய துவையல் ரெடி. இது வந்து இட்லி, தோசை, குழி பணியாரம், அப்புறம் சாதம் எல்லாத்தோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். Thank you for watching. Let's cook. Let's eat. Bye bye.